கடல்ல உங்களை குதிக்க விட்டாரா? கடல்ல ஒர்க் பண்ணோம். பட் மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த எப்படி வேணா கொலை பண்ணுங்க. பழைய சாங் வேற லெவல்ல இருந்தது. நீங்க வர ஷார்ட்ஸ் எல்லாம் இப்ப பாருங்க, ராசா ராசா ஹீரோயின் மேடம் பேசுவீங்களா? இல்ல படத்தை பத்தி ஸோ கிங்ஸ்டன் படத்துடைய ஃப்ரெஷ் ஷோக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய ரெஸ்பான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பயங்கரமாக ஒரு ஹாலிவுட்டிஷான ஒரு அட்டம்ப்ட்டு, ஸ்லாங்கு, இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ரியலி தேங்க்ஃபுல் இந்த ரெஸ்பான்ஸுக்கு. ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கிங்ஸ்டன் வந்து ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸான ஃபிலிம். ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே உள்ள ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் they received it so well. And I'm thankful. Thank you so much. Deputy கமல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக இருக்கேன். எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. படத்துக்குள்ளே போக கொஞ்சம் டைம் ஆனாலும் செகண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒர்க் ஆயிருக்கு. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜிவி சாருக்கும் ஜி சுடேஸ்க்கும் ரொம்ப நன்றி. தியேட்டருக்கு வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாரும் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. பயங்கர பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் யா, வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த பாசிட்டிவ் ஃபீட்பேக். தேங்க்யூ. ஏன்னா ஒரு பெரிய எஃபர்ட் பண்ணியிருந்தோம். அந்த எஃபர்ட் போட்டது வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணுறாங்க. பெரிய எஃபர்ட், பெரிய ஒர்க். ஜிவி சாருக்கு பேய்லாம் ரொம்ப கை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் படம் டார்லிங் பேய் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்பதான் பேய் படம் பண்றேன். இல்ல பேய் உங்களுக்கு நிறைய கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. பட் எப்படி அந்த டைரக்டர் இந்த ஸ்டோரி சொன்னே ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்றது. ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடல்ல தான் வச்சு ஷூட் பண்ணோம். அதை வந்து பிளேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாசம் ஆச்சு. இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வரதுக்கு. ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அது கடைசியில் தெரியுது ஸ்கிரீன்லன்ற போது சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. கேஜிஎஃப் கோல்டு இதுதான் இருக்கு போல இருக்கு. இது வேற கோல்டு, ப்ரெஷர் இது இன்னும் பயங்கர கோல்டு ஜாஸ்தியா இருக்கு. இதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயப்பத்திருக்காமோன்னு தோணுச்சு. ஆனா நீங்க இருக்கும்போது அட்வென்ச்சர் ஃபிலிம். செகண்ட் டைம் பேச்சுலர் மேடம் கூட சேர்றீங்க. என்ன அடுத்த பார்ட் 2 ரெடியா வரதுக்காகவா? இல்ல கிங்ஸ்டன் 2 தான் ரெடி பண்ணுறேன். இந்த சாங் பேயை வந்து காட்டுவீங்க, அது எட்வென்ச்சர் எஃபெக்ட் எடுத்தீங்க. அதான் பேய் வந்து ரெஃபரன்ஸாக நம்ம என்ன எடுத்தோம்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு கடல் அரக்கன் தான். அது ஒரு பாடி வந்து உப்பு தண்ணியிலே இருந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஃப்ளஷ் எல்லாம் இருக்கும், ஸ்கின்னு மட்டும் பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ ஹாஃப் ராட்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். படத்தில் பார்த்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே வரும், போன்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட்டன் கிரீச்சர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான். பெண்களை வந்து பலி கொடுக்குறீங்க, ஆனால் வந்து அது வந்து மக்களால் மூட நம்பிக்கையாக சொல்றீங்களா, இல்லை வந்து அது கடல் அறதுக்காக? அதான் அது மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு. அது சொல்ல வந்து கருத்தும் என்னன்னா, நம்ம சொசைட்டியாகவும் தப்புன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறோம், இல்லை அவங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான்
இந்த லேயர்ல மீன் பண்ண ட்ரை பண்றது. நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க, அது ஒரு மூட நம்பிக்கை வரும். ஒரு கிராமத்துல ஒரு 40 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதுல இந்த மூட நம்பிக்கையில இது ஒன்று அது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். மொத்தமா ஹீரோ பண்ணிருக்கீங்க, ப்ரொடியூசரும் சரி, ஹீரோ, மியூசிக் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படம். இப்போ ஒரு நாள் ஷூட் போனதுன்னா நம்ம கடல்ல பர்மிஷன் வாங்கணும், ஒரு போட் எடுத்துட்டு வரணும், 3 போட் வச்சு ஷூட் பண்ணணும், ஒரு போட்ல சீன் நடக்கும், ஒரு போட்ல கேமரா, ஒரு போட்ல லைட்டிங். இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஷூட் பண்றதே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணணும், ஹைட்ராலிக். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது. அது மாதிரி ஃபுல்லாவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது, ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்காங்க எல்லாருமே, ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட். ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிருக்கீங்க படிச்சு முன்னேறிக்கலாம், படிக்காம முன்னேறிக்கலாம், படிச்சு அதாவது அது வந்து என்னன்னா இப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்வியல் என்ன நம்ம காட்டுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு எந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களால படிக்கவும் முடியல, படிக்காம ஒரு கஷ்டப்பட்ட லைஃப்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டியில அப்படி அவனுக்கு சொல்லுவாங்க, படிச்சிருந்தா கூட படிக்கலன்னா கூட எங்களை மாதிரி நீ ஏதோ பண்ணியிருப்ப, படிச்சதுனால நிறைய கேள்வி கேட்பான் பாரு, அசிதான். நம்ம வந்து அதை கருத்தா சொல்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைச்சி வேற வேலைக்கு போய் அப்படி போல அந்த மீனவ கிராமத்துல அவங்க ஒடுக்கப்பட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு நம்ம டைலாக்ஸ் தேவைப்படுச்சு. சின்ன ஒரு ஊத்தல் மட்டும் அதுக்கு கிளியர் பண்ணிட்டேன். மீனவர் பசங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து கடல் பிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? இதுல வந்து நீங்க வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. எதனால காட்டுறீங்க? இல்ல அது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு தான் நம்ம காட்டியிருக்கோம். அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கிற கேரக்டரா இருக்கும். இவங்க இது இப்போ சாதாரணமா மீன் பிடிக்க போறது வேற. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மீன் பிடிக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ஸ்மகிள் பண்ற எபிசோட்ஸ் இருக்கும், அதுல வந்து இந்த மாதிரி எந்த காட்சியும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல இவங்க போறதே உள்ள போனா எவனும் உயிரோட திருப்பி வந்தது இல்லைங்கிற மாதிரியான கடல்குள்ள போறாங்க. ஸோ போகும்போதே அந்த பயம் இது ஒரு ஃபேண்டசி. அது இப்போ நஜம் கடல் மீன் பிடிக்க நார்மலா அவங்க போல ஒரு அமானுஷ்யமான கடல்ல இது வரைக்கும் போய் எவனும் உயிரோட வராத கடல்ல போறான். ஹீரோ அந்த முடிவு எடுத்துட்டு போறாரு. இவர் கூட இருக்கிறவர் அங்க போனா எப்படா வர முடியும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். ஸோ அவன் பயத்துக்காக எடுத்துட்டு போறானே தவிர அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர், எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு அவன் அப்படி பண்றாங்கிறது. ஜீவி சார், முத்து குளிக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? தூத்துக்குடியில நிறைய பசங்க இருக்காங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. முத்து குளிக்கிறது உண்மையாலுமே அந்த சவுண்ட் எஃபெக்ட் உள்ள போனோம்னா நம்ம அடைச்சி வெளியில வந்து இறந்துருவோம், பிளட் வந்து. அந்த இதெல்லாம் பாத்தீங்களா? அங்க போய் பாத்துருக்கீங்களா? இல்ல அங்க கடல்ல உங்களை குதிக்க விட்டாரா? கடல்ல ஒர்க் பண்ணோம், பட் சேஃபா தான் பண்ணோம். நாங்க வந்து அவ்வளவு டீப்பாவோ இல்ல அதுக்குள்ள போல, நாங்க ஒரு கெனால்ல ஷூட் பண்ணோம். ஏன்னா கடல்ன்றது மிகப்பெரிய பெரிய பொருளாதாரத்துக்கும் இப்படி இன்னொரு பிரச்சனையும் நம்ம அதை கடந்துட்டு தான் இருக்கோம். டெய்லி தினமும் நம்ம பார்த்தா இருக்கோம், இறப்பும் வந்துட்டு இருக்கு. இந்த படத்து மூலயமா அந்த கடல்ல அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த ஆட்கள் கூப்பிட்டு மீனவர் சமுதாயத்தை கூப்பிட்டு பாக்குற மாதிரியான டெஃபினட்டா காமிக்கலாம் பண்ணுவோம். இது ஒரு பேரலல், அதாவது நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம். ஆனா இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மீனவ கம்யூனிட்டியில அவங்க நார்மலா மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர். ஆக்சுவலா நம்ம வந்து அதுக்கு மேல அந்த கடல்ல போய் இருந்தா எப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிருக்கோமே தவிர அவங்களோட டே டு டே லைஃப்ல இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு ஃபேசினேஷனா இருக்கு. அதே மாதிரி இந்த கடல் எட்டங்கிற மேட்ரு இதெல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு, பட் அவங்களோட வாழ்வியல்ல ஒன்னா இருக்கிற விஷயம். ஸோ அதை வெளில எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படமா பண்றது தான் இந்த ஐடியா. தெரியுமா? அதை வந்து கண்டிப்பா ஏன்னா பாத்தீங்க ஷார்ட்ல ஃபுல்லா முங்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு, அண்டர் வாட்டர்ல போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீன்ல கண்டிப்பா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அக்டோபர்ல. சமீபத்துல 2 மாசமா பாத்தீங்கன்னா ரத்த வாடை உள்ள படங்கள் வரல. இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் ரத்த வாடை அடிக்குது. அது ஒரு பீரியட் சீக்வன்ஸ். ஏன்னா அந்த ஏன் இப்படி ஒரு பிளாஷ்பேக், ஏன் இந்த கடல் இப்படி ஆச்சுன்னும் போது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் தேவைப்படுது. அது வந்து அந்த ஒரு கேங்ஸ்டர் ஏரியா வந்து சொல்லிருக்கோம். ஆனா மெயின் பிளட் ஷெட் வந்து கிடையாது. அது வந்து பிளாஷ்பேக்ல வர ஒரு போர்ஷன். அப்படி பேய் கொலை பண்றது கழுத்துல கொலை பண்ணுவோம், ரத்த தெரிக்கிறதுலயே கொலை பண்ணலாம். இல்ல அதான் என்னன்னா கிரீடங்கிறது தான் சார் பேய் எப்படி வேணா கொலை பண்ணுது சார். நமக்கு எப்படி தெரியும் பேய் எப்படி கொலை பண்ணுது? ஜீவி சார், சார் பேய் கூட வாழ்ற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அந்த பிரச்சனை விடுங்க. நீங்களும் ஹீரோயினும் சேர்ந்தவே அந்த பாட்டுலாம் பயங்கர ஹிட், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு சாங் இந்த படம் ராசா வந்து ஆல்ரெடி தெரிக்க விட்டுருக்கு, ஆல்ரெடி டாப்ல இருக்குது, நம்பர் 3 நம்பர் 2ல இருக்கு. சாங் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பழைய சாங் வேற லெவல்ல இருந்தது. நீங்க வர ஷார்ட்ஸ் எல்லாம் இப்ப பாருங்க ராசா எப்ப தெரிக்க விட்டுருக்கு. ஒரு சீன் பாத்தீங்கன்னா ஒரு
திகில் கொடுத்துச்சு சார். இல்ல உட்கார்ந்த பல பேருக்கு வந்து அது பயத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே வந்து ஹார்ட் பேஷண்ட்லாம் கொஞ்சம் விரலுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் வந்து எல்லாருக்கும் பயத்தை கொடுத்து நிறைய பேர் மிரண்டாங்க. வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பா தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னே வச்சுங்களா? பயப்படுத்துறதுக்கு ஒரு பேய் படத்துல ஃபுல்லா அந்த மாதிரி சீக்வன்ஸ் இல்ல சார், இது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. ஹீரோயின் மேடம் பேசுவீங்களா? நீங்க பேசுனா திருப்பி சொல்லுங்களா? செகண்ட் மூவி ஜிவி சார் கூட தான். So பேசுங்க, அதை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்க தான் ஒரு क्वेश्चन கேட்கவே மாட்டீங்கன்ட்டு. உங்களை தான் கேட்கணும்ல. நிறைய இருக்கு ரெண்டு பேரும் வச்சு இல்ல படத்தை பத்தி கேட்கணும். அனுபவம் ஃபர்ஸ்ட் படம் நீங்க கடல்ல போயிருக்கீங்க? சீப்ப போயிருக்கீங்களா? கூட்டிட்டு போனாங்களா உள்ள? இந்த இந்த முதல் தடவை போனாவே நம்மளுக்கு வாமிட் வந்துரும். ஆமா. அந்த ஸ்டமக் இது பண்ணும், தண்ணியோட வேவ் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடல்ல? ஃபர்ஸ்ட் டைம், அதனால பயங்கரமா இருந்தது, கஷ்டமாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. மற்றபடி எல்லாமே செட்ல போட்டதுனால இந்த ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுவுமே ஃபுல் ஷேக்கிங்காகவே இருக்கும் ஃபுல்லா. அதனால ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் இந்த லுக்காவே ரெண்டு பேருக்குமே வேற மாதிரி இருக்கும், பேச்சுலருக்கும் இதுக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். முதல் படத்துல வந்து முத்துக்காட்சி நிறைய இருந்தது, இந்த படத்துல இல்ல ஃபீல் பண்றோம். இது ராசரசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே தேங்க்யூ